இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வைத்தியன் யூடியூப் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல உடல் பருமனை குறைக்கிறதுல முட்டைக்கோஸ் எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுது, எடையை குறைக்கும் முட்டைக்கோஸ், இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், சைனீஸ் கோஸ், ப்ரொக்கோலி போன்றவை எல்லாம் குரூசிஃபெரஸ் வகையை சார்ந்த காய்கறிகள், மிகுந்த சத்துள்ளவை. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு முட்டைக்கோஸ் தான் முழு முதற் தோழன். கோஸை சமைக்கும்போது ஏற்படுற ஒருவித நெடி காரணமா பலரும் இந்த கோஸை அவாய்ட் பண்ணிடுறது உண்டு. இன்னைக்கு அதிக அளவுல முட்டைகோஸ் விளைவிக்கிற நாடுகள்ல இந்தியா 2ஆம் இடத்துல இருக்கு. நம்ம நாட்டுல தான் கோஸோடைய அதிகமான வகைகள் விளைகின்றன. பச்சை, சிவப்பு, சைனீஸ் முட்டைகோஸ் மற்றும் சவாய் ஆகிய 4ம் நம் நாட்டு சந்தையில காணப்படும் முக்கியமான வகைகள். இந்த 4 வகைகளுமே ஏறத்தாழ ஒரே மாதிரியான ஊட்டச்சத்துக்களையே கொண்டுள்ளன என்றாலும் பச்சை மற்றும் சிவப்பு நிற முட்டைகோஸ் வகைகள் தான் பரவலான பயன்பாட்டில் இருக்கு. சைனீஸ் கோஸ் மற்றும் சவாய் வகைகள் சாலட் செய்யவே அதிகமாக பயன்படுது. முட்டைகோஸ்ல இருக்கிற ஊட்டச்சத்துக்கள்: முட்டைகோஸ் மிக குறைந்த கலோரிகளும் குறைவான கொழுப்பும் கொண்டது. 100 கிராமுக்கு 27 கிராம் கலோரிகள் தான் கொடுக்கும். அதனால்தான் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு கோஸ் பரிந்துரைக்கப்படுகிறது. இதுல விட்டமின் கே, விட்டமின் சி போன்ற விட்டமின் சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. விட்டமின் கே ரத்தம் உறைவதற்கும், விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதற்கும் பயன்படுது. கூடவே சல்ஃபர் மற்றும் கால்சியம் சத்துக்களோட உடலினுடைய திசுக்களை நச்சுப் பொருட்களிலிருந்து காப்பாற்ற பீட்டா கரோட்டின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு. முட்டைகோஸ், காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, பிரசல்ஸ் ஆகிய காய்கள்ல இருக்கிற பைட்டோகெமிக்கல் 3 கார்பினால் என்னும் வேதிப்பொருள் குறிப்பிடத்தக்கது. தாவரங்களில் காணப்படும் இந்த வேதிப்பொருள் தாவரங்களை நோய்களிடம் இருந்து பாதுகாக்கும், மனிதர்களின் புற்றுநோயை தடுக்கும். இதன் மூலம் முட்டைகோஸ் புற்றுநோய் வராமல் தடுக்க பயன்படும் மிக முக்கிய காய்கறியாக பெயர் பெற்றுள்ளது. கத்தரிப்பூ நிற முட்டைகோஸ்ல புற்றுநோயை எதிர்க்கும் குணம் கொண்ட ஆந்தோசயானின் என்னும் பொருள் அமைந்துள்ளது. முட்டைகோஸை எப்படி நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குறது? முட்டைகோஸ் நல்லா கெட்டியா, உறுதியா, பளபளப்பான இலைகள் அடர்த்தியா இருக்கிறதா பார்த்து எடுக்கணும். வெளியில உள்ள இலைகள் வெடிப்புகள் இன்றி வெட்டுப்படாம அடிபடாம இருக்கணும். வெளிப்புற இலைகள் மிகவும் மோசமா சேதமடைஞ்சிருந்தா உள்ள பூச்சி அரிச்சிருக்கும். அதனால வெளிப்புற இலைகள் மோசமா இருக்கிற முட்டைகோஸ் நம்ம வாங்கவே கூடாது. ஏற்கனவே வெட்டி வைக்கப்பட்ட முட்டைகோஸை கண்டிப்பா வாங்காதீங்க. ஏன்னா அதனுடைய விட்டமின் சியை இழக்க ஆரம்பிச்சிருக்கும். நறுக்கிய பின் மீதம் இருக்கும் முட்டைகோஸை ஒரு பிளாஸ்டிக் பையில சுத்தி ஃப்ரிட்ஜ்ல வச்சு பயன்படுத்தலாம். ஆனா நறுக்கிய பிறகு 2 நாட்களுக்கு மேல அதை வச்சிருக்காம சமைச்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முட்டைகோஸ் சமைக்கும் முறை: முட்டைகோஸை பல வழிகளில் சமைக்கலாம். அதை பச்சையா கூட சாலட் செஞ்சு சாப்பிடலாம். அதிகமாக வேக வச்சா அதனுடைய வாடையும் இன்னும் ரொம்ப கடுமையாகும். முட்டைகோஸை வேக வைக்கும்போது அந்த பாத்திரத்தை ஒரு மூடியால மூடி வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து அந்த ஈரப்பதத்தை வெளியேற செய்யணும். இப்படி செய்யறதுனால விரும்பத்தகாத அந்த நெடியை நம்ம குறைக்கலாம். இருந்தாலும் சமைச்ச பிறகு கோஸினுடைய நெடி முழுவதுமா குறைஞ்சி அந்த நெடி ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கும். வாங்கிய உடனே வேகமா சமைச்சு சாப்பிட்டா அதனுடைய வாடை ரொம்ப குறைஞ்ச அளவு தான் இருக்கும். முட்டைகோஸ்ல ஊறுகாய் போடுறதும் இப்போது பழக்கமாயிருச்சு. இந்த ஊறுகாய்க்கு சவுர்கிராட் என்று பெயர். இதற்கு உப்பில் ஊற வைக்கப்பட்ட முட்டைகோஸ் என்று அர்த்தம். சுத்தமா முழுதுமா கழுவப்பட்ட முட்டைகோஸ் இலைகளை பச்சையா சாப்பிடலாம். அது மிகவும் சத்தானது. அதே மாதிரி மிக மெல்லியதா நறுக்கப்பட்ட அல்லது துருவப்பட்ட கோஸ் இலைகளை பச்சையாகவே வெஜிடபிள் சாலட் தயாரிப்புகளையும் சேர்க்கலாம். முட்டைகோஸ் பொரியல், கூட்டு, சனா கடலையோட சப்ஜி போன்றவை தென்னிந்தியாவின் பிரபல உணவு வகைகள். மத்திய ஐரோப்பா, தென்கிழக்கு ஐரோப்பா மற்றும் ஆசியாவின் சில பகுதிகளில் கொத்திய இறைச்சியுடன் முட்டைகோஸ் இலைகளை பச்சையாவோ ஊறுகாய் செய்தோ ரோல் செய்யறதுக்கு, ஃபில்லிங் செய்யறதுக்கும் பயன்படுத்துறாங்க. வெங்காயம், பூண்டு, குடமிளகா, மிளகா, முட்டைகோஸ் எல்லாவற்றையும் வேக வைத்த அரிசியோட சேர்த்து ஃப்ரைட் ரைஸ் தயாரிக்கலாம். ரொம்ப சீக்கிரமா சமையலை முடிக்கணும் அப்படின்ற டைம்ல சாம்பார், பட்டாணி சேர்ந்த கோஸ் பொரியலும் ரொம்ப சூப்பரான மெனுவாக இருக்கும். அதனால அடுத்த முறை நீங்கள் கோஸ் சமைக்கும்போது உண்மையிலேயே எல்லா நன்மைகளுடனும் கூடிய மிக பிரமாதமான காய் அது என்பதை கண்டிப்பாக உணர்வீங்க. இந்த முட்டைகோஸ் சாப்பிட்றதை யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தா, ஹைப்போதைராய்டிசம் என்னும் குறைபாடு இருப்பவர்கள் முட்டைகோஸை தவிர்க்க வேண்டும். 2க்குமான தொடர்பு மிக மிக சிறிதளவே எனினும் தவிர்ப்பது நல்லது.
ரத்தம் உறைதலுக்கான மருந்து எடுத்துக்கொள்பவர்களும் இதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா முட்டைகோஸ்ல செறிஞ்சு இருக்கிற விட்டமின் கே ரத்தம் உறைதலை அதிகப்படுத்தும். முட்டைகோஸை பற்றின அத்தனை விஷயங்களையும் விளக்கமாக இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் கொடுக்குற வீடியோ அந்தந்த டைமுக்கே உங்களை வந்து அடையும்.